தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு 1000 ரூபாய் ஒதுக்கியிருப்பதை கண்டித்து டி.ஆர். பாலு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது திருக்குறள் சொல்வார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்போது திருக்குறள் மட்டுமல்ல, தமிழ்நாடு என்ற வார்த்தைகளே பட்ஜெட்டில் இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டார்கள் என்றும், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் எதையும் அறிவிக்காமல் துரோகம் செய்தது ஒன்றிய அரசு என்று அவர் கூறியிருக்கிறார். இன்றைக்கு ரயில்வே திட்டங்களிலும் தமிழர்களின் முதுகில் குத்தியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். இதயமே இல்லாமல் தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டிருக்கிறார்கள். அதே போல கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை இணைக்கக்கூடிய இருப்பு பாதைகள் தான் என்று குறிப்பிட்டு திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற குழுவின் தலைவரான டி.ஆர். பாலு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதில் பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார். ஒன்றிய அரசு குறிப்பாக பட்ஜெட் வெளியிட்டதன் போது எந்த வளர்ச்சி திட்டங்களுக்கும் எதுவும் நிதியை ஒதுக்கவில்லை. இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கும் கூட லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியவர் தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக பட்ஜெட் வாசிக்கும் போது திருக்குறள் சொல்வார். இப்போது திருக்குறள் மட்டுமல்ல, தமிழ்நாடு என்ற வார்த்தைகளையே பட்ஜெட்டில் இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கண்டனத்தையும் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டின் திட்டங்கள் எதையும் கூட அறிவிக்காமல் துரோகம் செய்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்த ரயில்வே திட்டங்களில் தமிழர்களுடைய முதுகில் குத்தியிருப்பதாகவும், நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் முடிந்த பிறகு பொதுவாக பிங்க், அதாவது ரயில்வே பிங்க் புத்தகம் என்பது அதிகாரப்பூர்வமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது அந்த புத்தகம் வைக்கப்படாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுமே அந்த புக்கு பேரவையில் வைக்கப்பட வேண்டும். ஆனால் அதையும் கூட கடைபிடிக்கப்படாமல் இந்த பட்ஜெட் ஏனோ பின்பற்றப்படவில்லை. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகுதான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கூட அதில் தான் முழுமையாக தெரிந்திருக்கின்றன. இந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகு வெளியிட்டிருப்பதன் காரணம் அந்த நாடாளுமன்றத்திற்குள் கண்டிப்பாக இது குரல் எதிரொலிக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருப்பார்கள். புறக்கணிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் என்ன ஏது என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவேதான் எல்லாம் வெறும் கலர் மத்தாப்புகள் என்பது அம்பலத்துக்கு வந்துவிடும் என அப்பட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாட்டினுடைய 80% மக்களை மறந்துவிட்டு பணக்காரர்களை மட்டும்தான் மனதில் வைத்து ரயில்வே கொள்கைகள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும், ரயில்வே திட்டங்களில் ஏழைகள் கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நடுத்தர மக்களை தள்ளி வைத்து விட்டு ஒன்றிய அரசு எட்டாக்கணியாக மாற்றியிருக்கிறது ஏழைகளின் ரதமாகத்தான் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டுக்கு 10% கட்டண உயர்வு, டைனமிக் கட்டணம் என்ற பெயரில் கொள்ளை, ரயில் டிக்கெட்டை ரத்து செய்யும் கேன்சலைசேஷன், கட்டணம் தொடர்ந்து உயர்வு போன்ற பல்வேறு விஷயங்களை செய்ததோடு மட்டுமல்லாமல் குளிர்சாதன வசதி பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து ஏழைகள் பயணிக்கக்கூடிய பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைப்பதுதான் 10 ஆண்டுகால பாஜக தொடர்ந்து மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டை துச்சமென தூக்கி எறிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு முன்பாக ஒரு முகமும் தேர்தலுக்கு பின்பாக ஒரு முகத்தையும் கூட ஒன்றிய அரசு காட்டியிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு புதுச்சேரியில் 40க்கு 40 என்ற வெற்றியை திமுக கூட்டணி பெற்றிருக்கக்கூடியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு வயிற்றெரிச்சலோடு தான் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் குறைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு பல்வேறு உதாரணங்களை குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் நிதிக்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போன்றவற்றில் மிகப்பெரிய ஒரு குறைவு இருக்கிறது. இரட்டைப்பாதை திட்டங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட கோடி என்பது 2214 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுவிட்டு தற்போது 1928 கோடி ரூபாயாக அதை மாற்றியிருக்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். புயலால் அழிந்து போன தனுஷ்கோடி ரயில் பாதையை கூட தொடங்குவதற்கு 2019ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ஆனால் தேர்தல் முடிந்து விட்டதற்கு பின்பாக அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இன்னும் முழுமையாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் அடிக்கல் நாட்டிய வெறும் 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ரயில் பாதையை கூட முடிக்காதவர்கள் எப்படி பெரிய ரயில் திட்டங்களை எல்லாம் முடிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். இவ்வாறுதான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இருப்பு பாதைகள் நீளம் தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை எதுவும் கிடைக்காமல் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடியது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வரைபடத்தில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை இணைக்கக்கூடிய இருப்பு பாதைகள் தான். ஆனால் இதயமே இல்லாமல் தமிழ்நாட்டு ரயில் திட்டங்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை ரூபாய் போல போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு 1 ரூபாய் வரி கட்டினால் நமக்கு 29 பைசா தான் கிடைக்கிறது. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் 3 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே 4 வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்த விழாவிற்கு செலவு செய்த 5.6 கோடி ரூபாய் அளவுக்கு கூட தகுதி இல்லையா தமிழ்நாடு மாநிலம் பெறுவதற்கு என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு ஒன்றிய அரசு
ஒன்றிய மாநில அரசுகள் இழந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மெட்ரோ ரயில் திட்டத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக ஆட்சி அமைக்க வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்துதான் ஒரு அரசு செயல்பட வேண்டும். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காத பெண்களுக்கும் சேர்த்துதான் 1.15 கோடி மகளிருக்கான கலைஞர் உரிமை திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி பாஜக எம்பிக்கள் தராத மாநிலங்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் ஒன்றிய அரசு நிதி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அநீதிதான் இழைக்கப்பட்டிருப்பதாக திமுகவினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டி.ஆர். பாலு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதையும் குறிப்பிட்டும் கூட இந்த அறிக்கையை விரிவாக வெளியிட்டிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.